விச் ஆஃப் தி ஃபாலோவிங் குப்தா ரூலர் ஃபவுண்டட் நலந்தா யூனிவர்சிட்டி இல்லையா? போனதுலேயே நம்ம சொல்லியாச்சு. குமாரகுப்தா. இந்த சந்திரகுப்தா ஏன்னா ஒன்னொன்னையும் சொல்லும் பொழுது ஒரு ரீகால் பண்ணி, சந்திரகுப்தா ஒன்றை பொறுத்தளவில் அவர் தான் குப்த ஆண்டை தோற்றுவித்தார். எந்த ஆண்டு தோற்றுவிச்சாரு? அது சாகாயரா 78 AD அப்படிங்கிறது என்னது? சாகாயராவை தோற்றுவித்தவர் யாரு? கனிஷ்கா. இவர் குப்தா யாராவது எந்த ஆண்டு? 319. குட். 391 AD அப்படின்னு சொன்னாலும் 320 சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ அதை தோற்றுவித்தார் அவர். சந்திரகுப்தா 2 பொறுத்தவரை அவருடைய அவையில நவரத்தினங்கள் 9 ஜெம்ஸ் இருந்தது அவருடைய அவையில தான் காளிதாசர், விசாகதத்தர் போன்ற அமரசிம்மர் போன்ற சிறந்த கவிஞர்கள்லாம் அவருடைய அவையில் இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு பெரிய பேட்ரன், புரவலராக இருந்தார். சந்திரகுப்தா 2 அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்திய இலக்கியங்கள் ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு உள்ளாச்சு அவருடைய காலகட்டம். அது மாதிரி அறிவியல், வானவியல் வளர்ந்தது அவருடைய காலகட்டத்தில் தான். இப்போ ஆரியபட்டா, புத்தமித்திரா, வராகமிகிரா இந்த மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் குப்தர் காலத்தில் தான் வாழ்ந்தாங்க. வானவியல் சாஸ்திரத்தை உருவாக்குனாங்க, கணித கோட்பாடுகளை உருவாக்குனாங்க. இதையெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இந்திய அறிவியல் கணித வளர்ச்சிக்கான காலம் குப்தர். இதனால தான் குப்தருடைய காலம் பொற்காலம், கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சி, அதனால தான் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு குமாரகுப்தர் அப்படின்னு அதில் ஆன்சர் பண்ணுறோம்.